வணக்கம். வெல்கம் டு நியூ சீசன் ஆஃப் இந்துஸ் டைரி. நான் பார்த்த கேட்ட க்ரைம்லேயே ஒரு வித்தியாசமான ஒரு க்ரைம், எப்படிரா இவ்வளோ நாளாக நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு க்ரைம் கேஸை தான் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சீரியல் கில்லர். அது அந்த ஊரினுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லர்னு சொல்கிறாங்க. 200 வருஷங்களாயும் அவன் இன்னமும் இருக்கான் அப்படின்னு சொன்னால் என்னால் சுத்தமாக நம்ப முடியல. பட் இந்த கேஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி எனக்கு தெரிய வந்தது. யார் அந்த சீரியல் கில்லர்? அவன் எப்படி இன்னமும் இருக்கான்? லெட்ஸ் டிஸ்கஸ் த கேஸ். போர்ச்சுகல் தலைநகரான லிஸ்பன். 18-19ஆம் காலகட்டத்தில் மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக விவசாயம் ட்ரேடிங்னு பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது. 1839 டாக்டர் பெட்ரோவும் ஒரு ஃபைன் டேல அவருடைய ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தார். இந்த டாக்டர் பெட்ரோவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் மதிப்பும் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இவர் இலவசமான மருத்துவ சேவைகளும் உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அந்த நாளும் அவர் அதே மாதிரி தான் அவங்களுடைய பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் இவருக்கு வருது. அங்கே இருக்கிற அக்வடக்டுக்கு கீழே, அதாவது அக்வடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் போகிற வழிக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க, அதுதான் அக்வடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த அக்வடக்டுக்கு கீழே ஒரு மனித உடல் கிடக்கிறதாவும் இவரை அனலைஸ் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு வர சொன்னதாகவும் இவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது. டாக்டருக்கு பெரிய ஷாக். உடனே அவசர அவசரமாக அந்த இடத்த நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்க கிடைச்ச உடலை அனலைஸ் பண்ண டாக்டர் அவருடைய அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை போலீஸ்காரங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னவோ இவரும் தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்ட மாதிரி தான் தோணுது. எனக்கு இந்த கேஸையும் நீங்க அவருடைய உயிரை அவரே எடுத்துட்டதா தான் நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டியது வரும்னு டாக்டர் பெட்ரோ சொல்றாரு. டாக்டர் பெட்ரோ இந்த கேஸையும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு இது கிடைச்சது முதல் சடலம் கிடையாது. இதோட 80க்கும் மேற்பட்ட சடலம் அதே ஏரியால இருந்து எடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்களும் சரி, டாக்டர் பெட்ரோவும் சரி, இது கொலையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் நடந்து கரெக்டாக ஒரு 4-5 நாட்கள் கழித்து டாக்டர் பெட்ரோ அவருடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அவருடைய வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போனதுமே ஃப்ரண்ட் டோர்ல இருக்கிற காலிங் பெல்ல அழுத்திட்டே இருக்காரு. ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. திரும்ப திரும்ப அவர் காலிங் பெல்ல அழுத்திட்டே இருக்காரு. அவருடைய மனைவியோ அவருடைய 2 குழந்தைங்கள்கிட்ட இருந்தோ எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வராததை கேட்டு இவருக்கு ரொம்பவே பயம் அதிகமாயிடுச்சு. அப்பதான் சடனா பேக்யார்ட்ல இருக்கிற கதவு அவருக்கு ஞாபகம் வந்து பேக்யார்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்த காட்சி கொஞ்சம் அவருக்கு மன நிம்மதியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அவருடைய மனைவியும் 2 குழந்தைங்களும் நைட்டு டின்னருக்கான பிபிக்யூவை அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமாக காலிங் பெல் அமுத்தி ஏன் உங்களுக்கு கேட்கவே இல்லையா, நான் ரொம்ப பயந்துட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டு உள்ள போறாரு. அவருடைய மனைவியோ, ஓ சாரி பெட்ரோ, நாங்கள் இங்கே ரொம்ப பிஸியாக இருந்தோம், சுத்தமாக எங்களுக்கு காலிங் பெல் சத்தமே கேட்கல, ரொம்ப சாரி. அவங்களுடைய பிபிக்யூ ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் முடிச்சு அவங்களுடைய நைட் டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய பெட்ரூமுக்கு தூங்க போறாங்க. டாக்டர் பெட்ரோவும் அவருடைய மனைவியும் குழந்தைகள் படுத்து செட்டில் ஆயிட்டாங்களான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய பெட்ரூமுக்கு வராங்க. அது 18-19ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறதுனால வாகன இரைச்சல்களோ மக்கள் போக்குவரத்தோ ஒரு இரவு ஒரு 7 மணிக்கு மேலேயே கம்மியாயிடும், ரொம்பவுமே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஒரு 11 மணி வாக்குல டாக்டரும் அவருடைய மனைவியும் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது டாக்டர் பெட்ரோவுக்கு அவருடைய ஹால்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவங்களுடைய ஹால் கீழே ஃப்ளோர்ல இருக்கு. அதாவது டாக்டர் பெட்ரோவுடைய பெட்ரூம், குழந்தைங்களுடைய பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். ஹால், கிச்சன், ஸ்டடி ரூம் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். டாக்டர் பெட்ரோ சடனா அவருடைய தூக்கத்திலிருந்து எழுந்து சத்தம் எங்கிருந்து வருதுன்னு உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மனைவியையும் எழுப்பி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா, எனக்கு ஹால்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓ, நான் ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருந்தேன் பெட்ரோ, எனக்கு எதுவும் கேட்கலன்னு அவங்க மனைவி சொல்றாங்க. இவங்க இந்த கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும் போதே ஹால்ல இருந்து அவங்களுக்கு ஒரு டேபிளை நகர்த்துற மாதிரியான சத்தம் கேக்குது. இப்ப டாக்டர் பெட்ரோவும் சரி அவருடைய மனைவியும் சரி கொஞ்சம் பேனிக்காக ஆரம்பிக்கிறாங்க.
அப்ப டாக்டர் சொல்றாரு, "நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவருடைய பெட்ல இருந்து எழுந்திருக்கிறாரு. அவருடைய மனைவி, "வேண்டாம் பெட்ரோ, நீங்க கீழ போக வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள யாரு வரப்போறா? வேற ஏதாவது விலங்குகள் ஏதாவது உள்ள பூந்துருச்சான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணுன்னு" சொல்லிட்டு டாக்டர் பெட்ரோ ஸ்டெப்ஸ் வழியா அவருடைய ஹால் நோக்கி இறங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஸ்டெப்ல இறங்கும் போதே ஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டடி ரூம்ல இருந்து ஒரு 2-3 பேரு ரொம்ப கம்மியான வாய்ஸ்ல பேசிக்கிறது மாதிரியான சத்தம் இவருக்கு கேக்குது. அப்ப டாக்டர் பெட்ரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, அவங்களுடைய வீட்டுக்குள்ள யாரோ பூந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப டாக்டர் பெட்ரோக்கு 2 வழிதான் இருந்தது. ஒன்னு, ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கிற டேபிள் மேல இருக்கிற டெலிஃபோனை ரீச் பண்றது. அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 10 அடியில் இருக்கிற அவருடைய மெயின் டோரை அப்ரோச் பண்ணி வெளியே போய் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது. அவருக்கு கண்டிப்பா தெரியும் அந்த டெலிஃபோனை ரீச் பண்ண முடியாது, அதை ரீச் பண்றதுக்குள்ளேயே உள்ள இருக்கிறவங்க இவங்களை பார்த்துருவாங்க அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு ஹால்வேல இருக்கிற மெயின் டோரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் இவர் மெயின் டோரை நோக்கி போறத பார்த்துடுறான். அவன் ஓடி வந்து டாக்டருடைய பேக் சைடு காலரை பிடிச்சி இழுத்து அவரை கீழே தள்ளுறான். வித்தின் அ செகண்ட் அவர் கழுத்து மேல காலை வச்சு கையில கத்தியோட இப்ப மிரட்ட ஆரம்பிக்கிறான். இது கொஞ்சம் அதிகப்படியான சத்தத்தை ஏற்படுத்தினதுனால அவருடைய மனைவி ஸ்டெப்ல கீழே வேகமா இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க கூட்டத்துல இருந்த ஒருத்தன் அவருடைய மனைவியும் பார்த்தறான். ஓடி போய் அவங்களோட கைகளை பிடிச்சு இழுத்துட்டு வந்து கைய பின்னாடி சைடு கட்டிடுறான். டாக்டர் பெட்ரோ கத்த ஆரம்பிக்கிறாரு, "உங்களுக்கு என்ன வேணும்? விட்டுருங்க, விட்டுருங்க, என் மனைவியை விட்டுருங்கன்னு" கத்த ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மனைவியோ பதட்டத்துல ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, "பெட்ரோ, நம்ம குழந்தைகள் பத்திரம்னு" சொல்லிட்டு. அப்ப அந்த கொள்ளக்கூட்டத்துக்கு தெரிஞ்சு போச்சு இவருடைய குழந்தைகள் மேல் மாடியில இருக்குன்னு சொல்லிட்டு. கூட்டத்துல இருந்த ஒருத்தன் வேகமா மேல் மாடியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். டாக்டர் பெட்ரோட கழுத்து மேல கால் வச்சிருந்தவன் இப்ப டாக்டரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். "சொல்லு, உன்னுடைய பணத்தையும் நகைகளையும் எல்லாம் எங்க வச்சிருக்க? சொல்லு, இல்லைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கொன்னுடுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். டாக்டர் பெட்ரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பதட்டத்துல இருந்ததுனால அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளே வரல. "அதெல்லாம் ஏழைகளுக்காக நான் சேர்த்து வச்ச காசு, உங்களுக்கெல்லாம் தர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிக்கிறாரு டாக்டர். ஆனா அவருடைய மனைவியும் குழந்தைகளும் இந்த மாதிரி கொள்ளக்கூட்ட கும்பலோடைய கத்திக்கு கீழே இருக்கும்போது அவர் இப்படி பேசியிருக்க வேணான்னு தான் எனக்கு தோணுது. அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன், "இவன்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது, அவன் மனைவியை முடிச்சிரு" அப்படின்னு சொன்ன செகண்ட்ல அவங்க மனைவி கழுத்துல கத்தி வச்சிருந்தவன் அவன் சொன்ன வேலைய செஞ்சுட்டான். டாக்டருக்கு இன்னுமே ரொம்ப பதட்டம் ஆகி, "விட்டுடுங்கடா, நான் போலீஸை கூப்பிடுவேன், நான் பக்கத்துல இருக்கிறவங்கள நான் கூப்பிடுவேன், நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டே இருக்காரு. இதை கேட்டு அந்த கூட்டத்துல கமெண்ட்ஸ் கொடுக்கறவன் டென்ஷன் ஆகி, "டேய், இவனையும் முடிச்சு விட்டுரு, எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும், நம்ம எப்படியும் தேடி எடுத்துக்கலாம், முடிச்சு விட்டுட்டு வா, நேரம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருடைய கதையும் முடிக்கிறாங்க. டாக்டரையும் மனைவியும் கொலை பண்ணவங்க குழந்தைங்களை சும்மாவா விட்டுருப்பாங்க? எஸ், டாக்டர், அவருடைய மனைவி, அவருடைய 2 குழந்தைகளை மனசாட்சியே இல்லாம அந்த கொடூர கும்பல் இந்த கிரைமை யாரையுமே பார்க்கல, எவிடன்ஸே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு பேரதிர்ச்சி இருந்தது. எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காத அளவுக்கு அந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த கொள்ளை கும்பல் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த வீட்ல வேலை செய்யறவன் கதவு ஓப்பன்ல இருந்ததை பார்த்து கொஞ்சம் பயத்தோட உள்ள என்ட்ரு ஆகிறான். உள்ள என்ட்ராகி ஹாலை பார்த்தவனுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாகி பயந்து போய் பக்கத்துல ஓடி போய் ஹெல்ப் கேட்டு போலீஸையும் வர வைக்கிறாங்க. போலீஸ் வந்து அனலைஸ் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த விதமான எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அப்பதான் அவங்களுடைய பிரைம் சஸ்பெக்ட் லிஸ்டுக்குள்ள ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புளை கொண்டு வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கவன் அந்த வீட்டினுடைய வேலைக்காரன். அவனை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார்,
நான் பார்க்ல உட்காந்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இது மாதிரி டாக்டர் கிட்ட நெறைய பணம் இருக்கு. ஏழைங்களுக்கு செய்யறதுக்காக சேர்த்து வச்சிருக்கேன். இவ்ளோ வச்சிருக்கேன், அவ்ளோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி கிட்ட பேசிட்டு இருப்பாருன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட தான் சார் நான் சொன்னேன். மத்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார் அப்படின்னு சொல்றான். யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது, இந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்டுக்குள்ள இன்னொருத்தன் வரான். அவன் யாரு, எங்க இருக்கான் அப்படிங்கிற டீடைல்ஸ அந்த வேலைக்காரங்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தாமதிக்காம போலீஸ் அந்த இடத்தை ரீச் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண அவனை போலீஸ்காரங்க அவங்களுடைய பாணியில விசாரிக்கும் போது அவன் உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார், இது எனக்கு ஃபர்ஸ்ட் கிரைம் சார். இதுக்கும் எனக்கும் பெருசா ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இந்த பிளான் போட்டதெல்லாம் நான் கிடையாது சார். அந்த வீட்டில் வேலை செய்கிறவன் என்னோட ஃப்ரெண்டு. அவன் சொன்னதை நான் ஜென்ரலாக ஒரு பேட்ச் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் சார். அதுக்கப்புறமா அதில் இருந்த ஒருத்தன் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டான் சார் அப்படின்னு சொல்கிறான். யார் உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் ஐடியா போட்டு கொடுத்தது, யார் இதை லீட் பண்ணது அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்கும்போது அவன் சொன்ன பேரு தான் டியாகோ ஆல்வெஸ். டியாகோ ஆல்வெஸோடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருப்பான், எங்க இருப்பான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க தாமதிக்காம அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க அவனுடைய காதலியோட இருந்த டியாகோ ஆல்வெஸை கைது பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல எதையுமே சொல்லாம வாயே திறக்காம இருந்த டியாகோ ஆல்வெஸ் அதுக்கப்புறமா போலீஸ் பாணியில விசாரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவன் வாயை திறக்க ஆரம்பிக்கிறான். அவன் கொஞ்சம் சொன்ன விஷயத்த கேட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த லிஸ்போனுமே பயந்து நடுங்குச்சுன்னு தான் சொல்லணும். டியாகோ ஆல்வெஸ் 1810 கலீஷியால பிறந்தவன். அவனுடைய பிழைப்பு தேடி ஓடி வந்த ஊரு தான் லிஸ்பன். லிஸ்பனுக்கு வந்தவன் அங்கிருந்து பெரிய பெரிய வீடுகள்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவனுடைய வயிற்று பிழைப்ப ஓட்டிட்டு இருந்தான். அவனுக்கு அப்படி சம்பாரிச்ச பணம் அவனுக்கு பத்தல. அதனால அவனுடைய குறுக்கு புத்தி அவனுக்கு ஒரு குறுக்கு வழி காமிக்க ஆரம்பிக்குது. அப்படி அவன் ஸ்டார்ட் பண்ணதுதான் அக்வெடக்ட் கொள்ளை. எஸ், அக்வெடக்ட்ல போலீஸ்காரங்களுக்கு கிடைச்ச 80க்கும் மேற்பட்ட சடலங்களும் இந்த டியாகோ ஆல்வெஸ் கொலை பண்ணவங்க தான். அவனுடைய ஃபர்ஸ்ட் கிரைமை அந்த அக்வெடக்டுக்கு கீழே தான் ஆரம்பிக்கிறான். விவசாயம் முடிச்சிட்டும் வேற வேலைகளுக்காக வெளியூர் போயிட்டு தனியா வரவங்களை மடக்கி பிடிச்சு அவங்க கிட்ட இருக்கிறத கொள்ளையடிச்சிட்டு அவங்க எங்க தன்னை காட்டி கொடுத்துருவாங்களோங்கிற பயத்துல அந்த 65 அடிக்கு மேல இருக்கிற அக்வெடக்டுக்கு மேல கூட்டிட்டு போய் மேல இருந்து கீழே தள்ளி அவங்கள கொலை பண்ணியிருக்கான். போலீஸ்காரங்க இதை பத்தி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்போ 82 83 பேரையும் நீதான் கொலை பண்ணியா அப்படின்னு. 82 83 அது 100 தாண்டி இருக்குமே சார். என் கணக்குக்கு 100 தாண்டிருச்சு. 80 இருக்காது, கண்டிப்பா 100க்கு மேல இருக்கும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்லையே, எங்களுக்கு கிட்டத்தட்ட 82 83 சடலங்கள் தானே கிடைச்சதுங்கட்டி தெரியல சார். ஏதாவது விலங்குகள் இழுத்துட்டு போயிருக்கோம், இல்லைன்னா அந்த தண்ணியில ஏதாவது அடிச்சுட்டு போயிருக்கோம். கண்டிப்பா 80 இருக்காது. அவ்வளவு கம்மியா செய்யற அளவுக்கு நான் திறமை இல்லாதவன்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனுடைய வாக்கு மூலம் அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போலீஸ் அவனை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஜட்ஜு இவன் பண்ண கிரைமை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த ஜட்ஜ் தான் சொல்றாரு, நீ லிஸ்பனுடைய சீரியல் கில்லர் அப்படின்னு. 1940 அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா, அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் போது மக்களுக்கு மத்தியில நடு வீதியில தான் அவனை தூக்குல போடணும்னு ஜட்ஜு தீர்ப்பு சொல்றாரு. 1941 பிப்ரவரி 19 நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல அவனுடைய தூக்கு மக்களுக்கு முன்னிலையில நிறைவேற்றப்படுது. அது மட்டும் இல்லாம அவன் இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய தலை தனியா வெட்டி எடுக்கப்படுது. அது லிஸ்பன்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு ஃப்ரெனாலஜிக்காக அனுப்பப்படுது. ஃப்ரெனாலஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோடைய சைக்கலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் ஃப்ரெனாலஜின்னு சொல்லுவோம். ஃப்ரெனாலஜியில் இவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, அவனுடைய தலையை இன்னும் லிஸ்பன் மெடிக்கல் காலேஜில் வச்சுருக்காங்க. எஸ்,
இப்பவும் நீங்க போனீங்கன்னா போர்ச்சுகலுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லருடைய தலைய ஸ்பெசிமென்ல நீங்க பார்க்கலாம். அத பார்க்குறவங்க எல்லாம் பயந்து நடுங்கறதா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த ஸ்பெசிமென்ல அவனுடைய கண்கள் திறந்த நிலையில இருக்கு. அத பார்க்கும்போது அவன் நம்மளையே பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு பய உணர்வை ஏற்படுத்துறதா அதை பார்க்குறவங்க சொல்றாங்க. ஸோ 200 வருஷங்களாயும் அவனுடைய தலை இன்னும் அந்த லிஸ்பனுடைய மெடிக்கல் காலேஜோட மியூசியத்தில் இருக்கு. தைரியமானவங்க அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய டெலகிராம் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் போய் பாருங்கள். போர்ச்சுகலுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லருடைய கேஸ் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வித்தியாசமான கேஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.